ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது செட் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.2. In a survey of 5,000 persons in a town, 45% of the persons know language A. இப்போ ஒரு டவுனில் 5,000 பர்சன்ட்டை சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் 5,000ல் 45% ஆஃப் பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஏ. அதே மாதிரி 25% நோ லாங்குவேஜ் பி, 10% சி லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, 5% ஏ அண்ட் பி, 4% பி அண்ட் சி, 4% லாங்குவேஜ் ஏ அண்ட் சி, 3 அப்படின்றது ஆல் த 3 லாங்குவேஜஸ். ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே எவ்வளோ பர்சன்ட்ஸ்கிட்ட எடுத்திருக்காங்க? 5,000% எடுத்திருக்காங்க. அந்த 5,000ல் பர்சன்டேஜில் நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜை நம்ம நம்பர் ஆஃப் பர்சனாக கன்வெர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பர்சன் நோ ஏ லாங்குவேஜ், நம்பர் ஆஃப் பர்சன் நோ பி லாங்குவேஜ், நம்பர் ஆஃப் பர்சன் நோ சி லாங்குவேஜ், நம்பர் ஆஃப் பர்சன் நோ ஏ அண்ட் பி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பர்சன்டேஜில் இருக்கிறத நம்பர் ஆஃப் வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் பர்சன்டேஜ். இப்போது 5,000 பீப்புளில் 45% லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பர்சன் நோஸ் லாங்குவேஜ் ஏ அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? 45/100 × 5,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது பர்சன்டேஜ் வேல்யூ என்னவாக கன்வெர்ட் ஆகிடும்? நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். 0 0 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும்? 2250 ஆன்சர் கிடைக்கும். இது என்னது? நம்பர் ஆஃப் பர்சன் நோ லாங்குவேஜ் ஏ. நெக்ஸ்ட் அதே மாதிரி 25% நோ பி லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. 25% எவ்வளோ கவுண்ட்டில்? டோட்டல் கவுண்ட்டு 5,000 கவுண்ட்டில் 25% நோ என்ன லாங்குவேஜ்? பி லாங்குவேஜ். ஸோ 0 0 கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? 1250 ஆன்சர் கிடைக்கும். நம்பர் ஆஃப் பர்சன் நோ பி லாங்குவேஜ். அதே மாதிரி சி லாங்குவேஜ், ஏ அண்ட் பி லாங்குவேஜ், ஏ அண்ட் பி அண்ட் பி அண்ட் சி, ஆல் த 3 எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஃபார்முலா மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி எதில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வென் டயக்ராம் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த சம் போடும்போது இந்த மாதிரி என் ஆஃப் ஏ எழுதியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி எவ்வளோ மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க? 25% கொடுத்துருந்தாங்க இல்லையா? 25% ஆஃப் இங்கே எழுதியிருக்கணும். 25% ஆஃப் 5,000. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 25/100 × 5,000 அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நீங்கள் போட்டிருக்கணும். டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கக்கூடாது. என் ஆஃப் பிக்கும் அதே மாதிரி தான். என் ஆஃப் சியும் பர்சன்டேஜ் × 5,000, என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி, சி இன்டர்செக்ஷன் பி, எல்லா வேல்யூக்குமே என்ன செஞ்சுருக்கணும்? பர்சன்டேஜில் இருந்து வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம், வென் டயக்ராமில் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஏ செட், பி செட் அண்ட் சி செட். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் ஏ வேல்யூ, ஏ செட், பி செட், சி செட், இதில் 3 போர்ஷனும் 3 வேல்யூஸுமே இன்டர்செக்டிங் பார்ட்டில் இருக்க வேல்யூ 150. 3 லாங்குவேஜஸுமே தெரிஞ்சவங்க 150 இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஒன்லி நோ ஏ அண்ட் பி. இந்த போர்ஷன்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போ நம்மளுக்கு ஏ லாங்குவேஜ் டோட்டலாக தெரிஞ்சவங்க 2250 தெரியும். அதேமாதிரி பி வேல்யூ தெரிஞ்சவங்க 1250 தெரியும். சி லாங்குவேஜ் 500 தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன், நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போது டோட்டலாக ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 250 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த போர்ஷனோட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 250 - 150 தட் இஸ் 100. இந்த போர்ஷனோட வேல்யூ 100. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இங்கே கொடுத்துருக்காங்களா? 200 கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 200 - 150 15 ஆன்சர் கிடைக்கும். இந்த பார்ட்டோட வேல்யூ 50. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? 50. ஸோ
இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருச்சு, இந்த ஃபுல் சர்க்கிளோட வேல்யூ 2 to 50, இந்த போர்ஷனோட வேல்யூ 100, நெக்ஸ்ட் இந்த போர்ஷனோட வேல்யூ 150, இந்த போர்ஷனோட வேல்யூ 50. கிவன் கொஸ்டினில் the number of person who knows only language A லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A லாங்குவேஜ் மட்டும். இந்த போர்ஷன் வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, இந்த போர்ஷன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும், 2 to 50லேருந்து 100, 150, 50யை சப்ராக்ட் பண்ணணும். 2 to 50 இந்த உள்ளே இருக்க இந்த வேல்யூஸில் நம்ம என்ன வேல்யூ இருக்குது, 100 + 150 + 50. 100 + 150 250, 250 + 50 300. அதே நம்ம என்ன செய்ய போகிறோம், 202 to 50லேருந்து 300 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1950. ஸோ இட் இஸ் த ஆன்சர். ஓகேவா, நீங்கள் டயக்ராம் போட்டு நீட்டாக போட்டிருக்கணும். இங்கே ஃபார்முலா மெத்தடில் நம்ம சப்ஸ்டியூட் சால்வ் பண்ணியிருக்காங்க. இதை விட நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் பார்த்த வென் டயக்ராம் மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வென் டயக்ராமில் வேல்யூ செட் பண்ணணும். வென் டயக்ராமில் வேல்யூ செட் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் 3 வேல்யூஸுக்குமே இன்டர்செக்ஷன் பார்ட்டில் வேல்யூ ஃபஸ்ட்டு புட் பண்ணிவிட்டு ஒன்லி A and B, ஒன்லி B and C, ஒன்லி A and C வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ A செட்டில் இருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸாம்பிள் 1.3, A யூனியன் B காம்ப்ளிமெண்ட் யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் இந்த பார்ட் யூனியன் A யூனியன் B இன்டர்செக்ஷன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 பார்ட் இருக்குது. இந்த 2 பார்ட்டுக்கும் நம்ம யூனியன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனா எதுக்கு ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும், B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் Cக்கு ஈக்குவலாக இருக்கும்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 செட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். A செட் B செட் C செட், இந்த மாதிரி 3 செட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இந்த போர்ஷன் இந்த டோட்டல் வேல்யூ விட ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குமா, A யூனியன் B யூனியன் Cயை விட A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இந்த வேல்யூ விட இந்த A செட் மட்டும் இருக்கிற வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இல்லை B செட்டு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் பிக்கஸ்ட் செட் வேல்யூவாக இருக்கும். இதோட மீனிங் என்ன, A யூனியன் B யூனியன் C 3 செட்டு எடுத்துக்கிறோம். அந்த 3 செட்டில் A செட்டு A இன்டர்செக்ஷன் Bயை விட பெருசாக இருக்கும். A செட் A இன்டர்செக்ஷன் Bயை விட பிக்கஸ்ட்டாக இருக்கும். A செட் எப்படி இருக்கும், A யூனியன் B யூனியன் Cயை விட சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த கான்செப்டை என்ன எழுதிக்க போகிறேன், A யூனியன் B யூனியன் C contained is a subset of இது ப்ராப்பர் இந்த மாதிரி சப்செட் போட்டுக்கலாம். எதுக்கு சின்ன செட்டை A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C எதோட சப்செட்டாக இருக்கும், இட் இஸ் த சப்செட் ஆஃப் A. இந்த ஏங்கிறது எதோட சப்செட்டாக இருக்கும், A யூனியன் B யூனியன் C. ஸோ இந்த கான்செப்டை நீ ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படின்னா இது ஈஸி. ஓகேவா, A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் Cன்ற செட்டு ஏவை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். A செட்டு A யூனியன் B காம்ப்ளிமெண்ட் யூனியன் C காம்ப்ளிமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட்டு செட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ கிவன் கொஸ்டினில் இருக்க வேல்யூவை எடுத்துக்கிறோம். அந்த செட்டில் பார்க்கும்போது யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் பார்ட்டு தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு கூட பார்த்துக்கலாம். இப்போ A செட்டு 5, 6, 7 இருக்குது. B செட் 5, 6 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் இந்த செட்டை விட இந்த செட்டு சின்னதாக இருக்குது. B இஸ் a சப்செட் ஆஃப் A. ஸோ B இன்டர்செக்ஷன் B நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், 5, 6ன்னு தான் கிடைக்கும். 5, 6ன்றது எந்த செட்டு, B செட். ஓகேவா, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்,
இந்த கான்செப்டில் which one is the smallest set? It is the smallest set. So it is A intersection B complement intersection C. இந்த பார்ட்டுக்கு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கோம்? A யூனியன் B யூனியன் சியை விட C காம்ப்ளிமெண்ட் செட்டு ஸ்மாலஸ்ட் செட், C காம்ப்ளிமெண்ட்டை விட B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட்ன்றது சின்ன செட்டு ஸ்மாலஸ்ட் செட்டு. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் செகண்ட் கண்டிஷன் இருக்குது. அந்த செகண்ட் கண்டிஷனில் இருந்து இட் இஸ் த பிக்கஸ்ட் செட். இட் இஸ் கம்பேர் டு A யூனியன் B யூனியன் C காம்ப்ளிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட் ஸ்மாலஸ்ட் செட். ஸோ இது ரெண்டுக்கும் யூனியன் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? P காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு இந்த பார்ட்டோட ஆன்சர் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு, இந்த போர்ஷனோட வேல்யூ இது கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர்? இட் இஸ் த பிக்கஸ்ட் செட், இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் செட். ஸோ இந்த டூ செட்டில் ஸ்மாலஸ்ட் செட் B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C காம்ப்ளிமெண்ட்ன்றதுனால டோட்டல் கொஷினோட ஆன்சரே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? B காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் 2 power n of A. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட்டை நம்ம n of Aன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? 2 power n of A அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A equal to x such that x equal to 4n plus 1 n lies between 2 and 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 n வேல்யூ எப்படி இருக்கும்? 2க்கு ஈக்குவலாக இருக்கும், 5க்கு ஈக்குவலாக இருக்கும், பிட்வீன் இருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 3 4 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை கிவன் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9. 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 13. 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 17. 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 21. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது இட் இஸ் த ஏ செட். இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ். n of A equal to 4. இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? த நம்பர் ஆஃப் சப்செட்டுன்னு கேட்டிருக்காங்க. n of A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். n of P of A ஃபார்முலா 2 power n of A. 2 power n of A, that is 2 power 4, that is 16. 2 into 2 into 2 into 2 2 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 16 ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.6 given question n of P of A equal to 1024, n of A union B 15, n of P of B equal to 32 and find n of A intersection B. n of P of A இருந்து நம்ம n of A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n of P of B இருந்து நம்ம B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வேல்யூ அண்ட் n of A யூனியன் B வேல்யூலேருந்து இன்டர்செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம n of P of A ஃபார்முலா என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு 2 power n of A. 2 power n of A. இப்போது 1024ன்னு கொடுத்துருக்காங்க. 1024 ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போகும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10 டைம்ஸ் 2 power 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ n ஈக்குவல் டு 10. நம்பர் ஆஃப் n of A இஸ் ஈக்குவல் டு n of A ஈக்குவல் டு 10. அதே மாதிரியே 32 அப்படின்ற வேல்யூவை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதோட ஃபேக்டர்ஸ் 32 ஈக்குவல் டு 2 power 5ன்னு கிடைக்கும். ஸோ n of B வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? n of A யூனியன் B ஈக்குவல் டு n of A ப்ளஸ் n of B மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் B. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. n of A வேல்யூ 10, n of B வேல்யூ 5 அண்ட் n of A யூனியன் B வேல்யூ 15. ஸோ இந்த 15 ஆப்போசிட் சைடு வரும்போது 15 மைனஸ் 15 n of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ n of P of வேல்யூலேருந்து n of A வேல்யூ